வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. பதிவுக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன போட்டி. ஒரு சிறுவனின் புகைப்படத்தை நான் இதில் வச்சிருக்கேன். இந்த சிறுவன் யார் என்று யூகம் செய்ய முடிகிறதா? நீங்கள் யூகம் செய்தால், தெரிந்து வைத்திருந்தால் போர்களை பற்றி நீங்கள் மிக ஆர்வம் உள்ளவர்கள் என்று அர்த்தமாகும். பதிவின் முடிவில் இதற்கான விடையை தரேன். கடந்த 6 நாட்களாக சர்வதேச அரங்குகளை, குறிப்பாக இஸ்லாமிய அரபிய உலக அரங்குல மிகப்பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு. இந்த காசாவின் பேரழிவுக்கு பின்னால முதன்மையாக இருந்தது இந்தியாவின் ஆயுத பாகங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சர்வதேச அரங்குல தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. மிரட்டும் விதமாக போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா இதை போன்ற காரியத்தை இந்தியா செய்தால் அந்த நிறுவனங்கள், இந்தியா நிறுவனங்கள், அதன் ஆட்கள் சர்வதேசத்தில் தடைகளுக்கு உள்ளாவார்கள், இன்னும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்ற அளவுக்கு மிரட்டல் போயிட்டு இருக்கு. இதை யார் இந்த அறிக்கையை கொடுத்தது அப்படின்னா, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் தான் 6 நாட்களுக்கு முன்பாக அறிக்கையை கொடுத்து தொடர்ச்சியா அந்த அறிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதோட நிப்பாட்டல, தொடர்ச்சியா அது நீர்த்து போகாமல் திரும்ப 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 காசா பேரழிவில் இந்தியாவின் பங்கு என்று பேசிட்டே இருக்காங்க. யார் இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல்னா, சர்வதேச ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள்ல சர்வதேசத்துல நம்பர் 1 அப்படின்னு இன்னைக்கு சொல்லணும். இதை தோற்றுவித்தது தலைமையகம் இருப்பது இங்கிலாந்துல. அதை தாண்டி உலகம் முழுவதும் இதற்கு கிளைகள் உண்டு. இவருடைய வேலைகள் உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கும். மோடி சீட்டு இவங்களோட வேலை ஆகல. இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல்ல 1 கோடி பேர் தன் ஆர்வலராக தங்களை இணைத்துக் கொண்டு தகவல்களை கொடுப்பார்கள் என்று சொல்லப்படும். அம்னஸ்டி இன்டர்நேஷனல்ல அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியவங்க 1961 இது ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்துல மனித உரிமைகளுக்கு நம்பர் 1. ஆனா இவங்க இந்தியாவில் இப்ப இல்லை. ரொம்ப அதான் மோடிஜிட்ட வேலையாக சொன்னது. தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிரான வேலை இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எண்ணற்ற விளக்கங்கள் கேட்கப்பட்டது அவங்க கிட்ட. அதை தாண்டி இந்த வெளிநாட்டு நிதிகளை பெற வேண்டும் என்றால் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. சரியான கணக்கு வழக்குகளை காட்டணும். அதன் அடிப்படையில் இவங்களுக்கு பிரச்சனையாச்சு. அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக 2020 சொன்ன பேச்சு கேட்காததினால் இவர்களுடைய வங்கி கணக்கு அனைத்தும் முடக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம இந்தியாவில் இவங்களுடைய ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. ஏன் இந்த பணங்களை ஏன் நிப்பாட்டுறாங்க? வெளிநாட்டில இருந்து நிதிகளை வாங்குவதில் அநேக சிக்கல்கள் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நீங்க புகார் சொல்றீங்க. ஒன்னே ஒண்ணுதான் அடிப்படை. இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்தில் சொல்வது ஒண்ணுதான், வெளிநாட்டு நிதிகளை வாங்கி உள்நாட்டில் குழப்பம் விளைவிக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க மற்றபடி வெளிநாட்டு நிதி வாங்கி சரியான கணக்கு வழக்கல் வைத்துக்கொண்டு எண்ணற்ற உதவி செய்யலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா வெளிநாட்டு நிதிகளை வாங்கி உள்நாட்டில் இந்தியாவில் குழப்பம் விளைவிப்பது, இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவது மிகப்பெரிய தப்பு. இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொன்ன அறிக்கை தான் இந்த ஆயுத ஏற்றுமதி இந்தியாவின் பங்கு சொன்னது. நான் இதை 1 வருஷத்துக்கு முன்னாலே பேசிட்டேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அந்த வீடியோ சரியா ஓடல. நான் பேசினப்ப ஓடல. அது அப்புறம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. அது மிகப்பெரிய அளவு ஓடின வீடியோவாக மாறி இருக்கு. மிகப்பெரிய அளவு ஓடி இருக்கு. நான் பேசினது 1 வருஷத்துக்கு முன்னால் பேசினது தான் 1 வருஷத்துக்கு பிற்பாடு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச நிறுவனம் அறிக்கையா வெளியிடுறாங்க. எந்த அளவுக்கு நான் முன்கூட்டி இருக்கேன்னு பாருங்க. உண்மையாவே நிச்சயமா மகிழ்ச்சி அடைவேன் இதே மாதிரி நம்ம பேசுறது உண்மையாகிறது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதாரங்களின் அடிப்படையில், அதாவது இன்வாய்ஸ், டிசி இப்படிலாம் சொல்லுவாங்க. கப்பலில் ஒரு பொருள் போகும்போது அதுக்கு இன்வாய்ஸ் இருக்கணும், டிசி டெலிவரி சலான் இருக்கணும். இதெல்லாம் வைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் 2596 ஷிப்மெண்ட் இந்தியாவிலிருந்து ஆயுத ஷிப்மெண்ட் இஸ்ரேலுக்கு போயிருக்குங்கிறாங்க.
ஷிப் அல்ல, கப்பல் அல்ல. ஷிப்மெண்ட் வேற, ஷிப் வேற. அநேகர் இதை 2596 கப்பல்களில் சரக்கு போயிருக்குங்கிறீங்க. அப்படி அல்ல, 2596 சரக்கு தொகுப்பு போயிருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த சரக்கு தொகுப்பு எவ்வளோ பெருசாகவும் இருக்கலாம், சிறிய தொகுப்பும் ஒண்ணுதான், அது மிக பிரம்மாண்டமாகவும் இருக்கலாம். சரக்கு தொகுப்பு ஆக மொத்தம் 2596 சரக்கு தொகுப்பு போனது இன்வாய்ஸ் அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில் மாட்டிக்கிச்சு. அதோட இன்வாய்ஸ், டெலிவரி செலான் எல்லாமே இவங்க வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி மறைமுகமாக பெயர் மாற்றி போனது கணக்கே இல்லாதது. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஆதாரப்பூர்வமாக சொல்வது 2596 ஷிப்மெண்ட். இதில் என்னென்ன பொருட்கள் போயிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஆதாரம் இருக்கு. 3,90,516 சிறிய ஆயுதங்களின் பாகங்கள். இது முழுக்க முழுக்க இராணுவ பயன்பாட்டிற்கானது. முழுக்க 100% இராணுவம் மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் சிறிய ஆயுதங்களின் பாகங்கள், இரட்டை பொருட்கள், இரட்டை வேட பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை இராணுவமும் உபயோகப்படுத்தலாம், பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் உபயோகம் ஆகும். அந்த மாதிரி அல்ல, இது முழுக்க முழுக்க இராணுவம் பயன்படுத்தக்கூடியது. கிட்டத்தட்ட 4 லட்சம். அதுக்கடுத்து 5,64,970 வெடிமருந்து ஆயுதங்கள், கிட்டத்தட்ட 5.25 லட்சம். வெடிமருந்து ஆயுதங்கள் அப்படின்னா என்னன்னா, வார் ஹெட் வரும். அதாவது இப்ப ட்ரோன் போகுது, ட்ரோன் போய் தாக்குதல் நடத்துது, அந்த தாக்கும் பொருள் வார் ஹெட் அப்படிம்பாங்க இல்லையா, அது இந்த பீரங்கிலிருந்து ஷெல் போகுது, பிரம்மாண்டமான குண்டு போகும். அந்த வார் ஹெட் அது மற்றும் அந்த பீரங்கி குண்டுடைய வெளிப்புற உரை கேஸ்மாங்க, அது ஒரு உலோகத்தில் செய்யப்பட்டிருக்கும், கடினமானது. அந்த கேஸ், இந்த வார்ஹெட் இதெல்லாம் சேர்ந்து 5.25 லட்சம் அனுப்பியிருக்காங்க அந்த தொகுப்புகள். அதை தாண்டி 298 இராணுவ வாகனங்களின் பாகங்கள், என்ஜினா இருக்கலாம் அல்லது கியர் பாக்ஸா இருக்கலாம், இதை போன்ற பாகங்களா இருக்கலாம். இப்படி இந்த மேல சொன்னது எல்லாமே 100% இராணுவ பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படும், மக்கள் பயன்பாட்டிற்கு இது ஆகாது. அப்படி கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 10.5 லட்சம் விதவிதமான பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஆதாரங்கள் அடிப்படையில் மாட்டிக்கிட்டதுன்னு சொல்லி அம்னஸ்டி சொல்றாங்க. இந்த அம்னஸ்டிக்கு தெரியாது, வேற பெயர்ல போனது இன்னும் எண்ணற்றது இருக்கு. எப்பொழுதுமே போர்ல ஆயுதங்கள் பார்க்கும்போது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. அதாவது ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும். வெடிப்பொருட்கள் இல்லாத ஆயுதங்கள் பொம்மைக்கு ஒப்பானது. குண்டுகள் இல்லாத துப்பாக்கி அது ஒரு பொம்மை தான். ஓகேங்களா? அதே போல ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், குண்டுகள் இல்லாத போர் விமானம் ஒரு பொம்மை தான். அப்போ இந்த வெடிப்பொருள் என்பது மிக முக்கியமானது. ஆயுதங்கள் 50%, 50% வெடிப்பொருளையும் சொல்லணும். இந்த ஆயுதங்களை போருக்கு முன்பாக வாங்கிக்குவாங்க எப்பொழுதுமே. இப்ப நம்ம ஏற்றுமதி செய்தது ஆயுதங்கள் அல்ல, இஸ்ரேல் ஆயுதங்களை மிக அதிகமாக அமெரிக்காவில் வாங்குறாங்க, அதற்கடுத்து ஜெர்மன்ல வாங்குறாங்க, இந்தியாவில் அல்ல. ஆயுதங்களை போருக்கு முன்னாலே வாங்கிடுவாங்க. துப்பாக்கிகளை, டாங்குகளை, பீரங்குகளை, போர் விமானங்களை போருக்கு முன்பாகவே எல்லா நாடும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா வெடிப்பொருளை போர் நடக்கும் சூழல்ல தான் உற்பத்தியும் பண்ணுவாங்க. அதை தாண்டி வெளிநாட்டிலிருந்து வாங்குவாங்க. வெளிநாட்டில் வாங்கும் திறமை நிச்சயமாக போர் செய்யும் நாடுக்கு நிச்சயமா இருக்க வேண்டும். அதே சமயத்தில் உள்நாட்டிலுமே மிக வேகமாக அந்த வெடிப்பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க போர் நடக்கும்போது. ஏன்னா ஆயுதமும் சரி, வெடிமருந்துகளும் சரி, வெடிப்பொருளும் சரி, காலாவதிக்கு உட்பட்டது. இதுல ஆயுதம் நீண்ட காலங்கள் இருக்கும், நீண்ட காலங்கள் உழைக்கும் ஆயுதங்கள். ஆனா வெடிப்பொருள் அப்படி அல்ல, குறுகிய காலத்தில் காலாவதி ஆகிடும். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா நமத்து போயிடும் அப்படிம்பாங்க. 1 வருடங்கள், 2 வருடங்கள், 3 வருடங்கள் தான் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட அந்த வெடிப்பொருள் இருக்கும்.
இதுக்கு உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா டைனமைட் அப்படிம்பாங்க, வெடிப்பொருள் டைனமைட் நீங்க பேசுறதை கேள்விப்படுவீங்க. டைனமைட் வந்து ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும். மிக அதிகபட்சமாக நன்றாக பராமரித்தால் 3 வருஷம் இருக்கும். கமர்ஷியல் பிளாஸ்ட் ஏஜென்ட் அப்படிம்பாங்க, அதாவது இராணுவ பயன்பாட்டை தாண்டி பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய வெடிப்பு பொருள். இதுக்கு வந்து ஜெலட்டின் சொல்லலாம். அன்றைக்கு கிணறு தோண்டுவதற்கு ஜெலட்டின் தான் உபயோகப்படுத்துவாங்க. ஜெலட்டின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல நமத்து போயிடும். அதனால போர் நடக்கின்ற சூழல்ல இந்த வெடிப்பொருளை மின்னல் வேகத்தில் உற்பத்தி செய்ய தெரியணும், வெளிநாடுகளிலிருந்து வாங்க தெரியணும். அந்த நாடு மட்டுமே போரில் வெற்றி பெறும். வெடிப்பொருளை உற்பத்தி செய்ய தெரியாத நாடு, வாங்க தெரியாத நாடு நிச்சயமாக போரில் தோல்வியுறும். அதனால இந்த வெடிப்பொருளை வாங்குவது கொடுக்கும் நாடுலாம் மிக முக்கியமானதாக வரும். அந்த வகையில் இந்தியா மிகப்பெரிய அளவு இந்த காசா பேரழிவு தாண்டி இந்த இஸ்ரேல் அரபுகளை அடக்கியதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதுலேயுமே இஸ்ரேலுடைய காசா மீதான போர், லெபனான் மீதான போர் பிற போர்களிலிருந்து மிகவும் மாறுபட்டது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டையாச்சு. இந்தியா பங்களாதேஷில் போய் சண்டை போட்டாங்க. இதற்கும் அதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த பகுதிகளை மண்மேடு ஆக்கிட்டாங்க. இஸ்ரேல் வந்து காசாவை மண்மேடு ஆக்கிட்டாங்க 90%. அதை தாண்டி லெபனானை பிடிச்ச பகுதியில் மண்மேடு ஆக்கி காமிச்சிட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பின்னணியில் இருப்பது வெடி மருந்துகள். அந்த வெடி மருந்துகள்னால்தான் அவ்வளோ பெரிய மண்மேடாக காசா லெபனான் மாறினது. ஒன்னா பீரங்கிலிருந்து குண்டு போய் வெடிக்கும், அதுலேயும் வெடி மருந்து தான் வெடிக்குது. போர் விமானங்கள்ந்து போகலாம், ஏவுகணையிலிருந்து போகலாம், எல்லாமே அங்கே சேதத்தை விளைவிக்க கூடியது வெடிமருந்துகள் தான். அதனால வெடிமருந்துகள் தருகின்ற நாடு மிக முக்கியமானது. 2,20,000 டன் வெடிமருந்துகளை காசா மீது போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 1000 நாடு 1000 நாள் ஆனே மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க. உலகமெல்லாம் சேர்ந்து காசாவில் போடப்பட்ட வெடி பொருட்களின் எடையும் சொல்லி 2,20,000 டன்னை போட்டிருக்காங்க காசா மேல. இது கிலோல சொல்லணும் அப்படின்னா 22 கோடி கிலோ வெடிமருந்துகள் காசாவை அழிக்க உபயோகமாயிருக்கு. மிகப்பெரிய விஷயம் இஸ்ரேல் பண்ணது. அதாவது சண்டை போட்டு பிடிப்பது வேற, ஜெயிப்பது வேற. ஒரு தேசங்களையே மண்மேடு ஆக்கி காட்டுவது, 22 கோடி கிலோ வெடிமருந்து அங்க உபயோகப்படுத்தி காட்டுவதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஆயுதங்கள் என்று பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் ஜெர்மனியும் நிறைய கொடுத்துருக்காங்க. அது முதலையே வாங்கிட்டாங்க. சண்டைக்கு முன்னாலேயே இஸ்ரேல் அனைத்து ஆயுதங்களையும் வாங்கிட்டாங்க. சண்டை நடக்கும் போது சூடாக தேவைப்பட்டது வெடி பொருட்கள், அதுதான் தேவைங்க. அதை கொடுத்தது 100%, 42% அமெரிக்கா கொடுத்துருக்காங்க, 26% இந்தியா கொடுத்து அது இப்போ 7 முகத்தில் போகுது. அமெரிக்கா கொடுத்த அந்த வெடிமருந்துகள் எண்ணிக்கை வந்து இப்போ இறங்கு முகத்தில் இருக்கு. இஸ்ரேல் இந்தியா கொடுத்தது 7 முகத்தில் இப்போ போயிட்டு இருக்கு, 26% தாண்டி போயிட்டு இருக்கு. மூன்றாவது ரொமானியா, அவங்க 8% கொடுத்துருக்காங்க. தைவான் 4% இந்த வெடிப்பொருளை கொடுத்துருக்காங்க. செக் குடியரசுகள் 3% கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா 42%, அதில் பாதிக்கு மேலேயே இந்தியா 26% கொடுத்து காசா மண்மேடு ஆனதில் இந்தியா பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஃபயர் விடுற இங்குள்ள நபர்களுக்கெல்லாம் இது ஜீரணிக்கவே முடியாது. மோடிஜி ஜீரணிக்கவே முடியாது, இந்தியாவை ஜீரணிக்கவே முடியாது. காசா மண்மேடானது, லெபனான் இப்பொழுது மண்மேடு ஆகிக்கொண்டிருப்பது, ஈரான் தகர்க்கப்பட்டது. ஈரான் தகர்க்கப்பட்டதற்குமே வெடிப்பொருள் தான் முழு காரணமே. ஏன்னா ஈரானுக்குள்ள தலைவலி இராணுவம் போகவே இல்லை. ஈரான் தகர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டது. எல்லாத்துக்குமே பின்னணியில அந்த வெடிமருந்துகள் வெடிச்சதுல 26% இந்தியாவுடைய பங்கு இருக்கு. சரி, ஏன் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு செஞ்சிருக்காங்கன்னா, இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் பொதுவான எதிரி ஒன்று இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இரண்டாவது இஸ்லாமிய அரபிய நாடுகள்.
நமக்கு அரபு நாடு எதிரியா வராது, ஆனால் அரபு நாடும் இஸ்லாமிய நாடும் ஒன்றுதான். ஆக மொத்தம் பொதுவான எதிரி. ரெண்டாவது மிக முக்கியமானது இந்தியா செய்வதற்கு இது ஒரு நன்றி உணர்வுன்னு சொல்லணும். இந்தியாவுடைய அனைத்து போர்களிலும் சுட சுட போர் நடக்க நடக்க ஆயுதங்களை இறக்கி வச்சது இஸ்ரேல். அதனால நமக்கான நேரம் இது, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுமே ராகுல் கான் அவர்களுடைய ஆட்சிகள் ஆட்சி சமயத்தில் நம்ம இஸ்ரேல் போர்கள் நடந்த சமயத்தில் ஆயுதங்கள் வாங்கிட்டு இருந்தோம். நம்ம இஸ்ரேல் பெருசாக செய்யலை. மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இப்படி 26% இத்தனை அரபிய இஸ்லாமிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்து வெடி மருந்துகள் போனது. அதாவது ஆதாரமா இவங்க சொல்றது 26%. அதை தாண்டி எப்படிலாம் போச்சுன்னு அது சொல்ல வேண்டாம். ரெண்டாவது, இன்றைக்கெல்லாம் இஸ்ரேல் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள நிறுவனத்தோடு கூட்டு சேர்ந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு ஆயுதங்களை உற்பத்தி செய்து இந்தியாவுக்கும் வச்சுக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு கொடுப்பது கடமையாகுது. ஏன்னா அது இஸ்ரேலும் ஒரு பார்ட்னர். மூன்றாவது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கணிசமாக சம்பாதிக்கிறாங்க. இஸ்ரேலும் சரி இந்தியாவும் சரி சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா ஒரு உற்பத்தி கேந்திரம். ரெண்டாவது, ஒரு நம்பிக்கைக்குரிய தேசம். இந்தியா 100% நம்புவாங்க. எப்பவுமே அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 100% இந்தியாவை நம்பி வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வாங்க. ஏன்னா ரகசியங்கள் காக்கப்படும், அந்த பணம் மிக பத்திரமாக இருக்கும். 10 நாளைக்கு முன்னால் கூட நீங்க அயன் டோம் அப்படின்னு கேள்விப்படுறீங்க. இஸ்ரேலுடைய உலக புகழ் பெற்ற வான் எதிர்ப்பு சாதனம் அயன் டோம். அதாவது பக்கத்தில் வருகின்ற சிறிய வகை எதிர்ப்புகளை, வான் அச்சுறுத்தலை அழிக்க வல்லமை பெற்றது அயன் டோம். அந்த மொத்தமா பார்க்கும்போது அந்த தொகுப்பை அயன் டோம் அப்படின்னு சொல்லணும். அதிலிருந்து கிளம்பி செல்கின்ற சீறி பாய்கின்ற ஏவுகணையோட பெயர் தமார். அதான் ஏவுகணை. அயன் டோம் ஒன்று வச்சிருக்கலாம். ஆனால் சண்டன் வந்துருச்சுன்னா அந்த தமார் ஏவுகணை பல ஆயிரம் இருக்கணும். அயன் டோம் ஒன்று இருக்கலாம், இஸ்ரேலுடைய தயாரிப்பு அயன் டோம் ஒன்று இருக்கலாம். தமார் ஏவுகணை பல ஆயிரம் இருக்கணும். அப்பதான் சண்டையில வெற்றி பெற முடியும். இப்போ அந்த தமார் ஏவுகணைய இந்தியாவிற்குள் இதை செஞ்சது ரஃபால் நிறுவனம். இஸ்ரேல்ல ரஃபால் நிறுவனமும் இந்தியாவும் சேர்ந்து இந்தியாவுக்குள்ள தமார் ஏவுகணையை உற்பத்தி பண்ண போறாங்க. இது இஸ்ரேல்ல ஒரு 10 நாள் சொல்லிட்டு இருக்காங்க. வருகின்ற காலங்களில் அரபிய இஸ்லாமிய உலகங்கள் புலம்பும். இந்த மாதிரி தமார் கிளம்பி போகுது, சரமரியா போகுது, அதுக்கு இந்தியா தான் பின்னணி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதான் நிச்சயமா செய்வோம். இதை ஒரு கட்டுரையா எழுதியிருந்தாங்க அல் ஜசீராலாம். கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க இந்தியர்கள் போய் அப்படி தாண்டா கொடுப்போம், இன்னும் கொடுப்போம், ஒன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ல நிறைய கேள்வி அப்படிதான் போயிடுச்சு. அப்படித்தான் செய்வோம். தமார் ஏவுகணையும் சரி, இன்னும் என்னென்ன ஏவுகணை இருக்கோ அதெல்லாம் செய்து நிச்சயமாக கொடுப்போம். இந்த அயன் டோம் ரஃபால் நிறுவனம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது. தமார் ஏவுகணை அவங்களுக்கு சொந்தமானது. இங்க செய்ய போறோம். இஸ்ரேல் இன்னொரு நிறுவனம் இருக்கு, எல்பிட் அப்படிம்பாங்க. இந்த ரஃபால் எல்பிட்லாம் இஸ்ரேல்ல உலக புகழ்பெற்ற நிறுவனம். இந்த எல்பிட் ஏற்கனவே இந்தியாவோட சேர்ந்து இந்தியாவில் உற்பத்தி பண்றாங்க. UAE அன்மேன்டு ஏரியல் காம்பட் வெஹிக்கிள், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள். இஸ்ரேலுடைய விமானங்கள் UAE உலக புகழ் பெற்றவை. அது ஏற்கனவே இந்தியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த போர்கள் சமயத்தில் இந்த UAV இங்க இந்தியாவில் போச்சு. அதுக்கு தார்மீக உரிமை இருக்கு இஸ்ரேல் கேட்கறதுக்கு. ஏன்னா 2 தேசங்களும் சேர்ந்து செய்யறாங்க. இந்தியர்கள் என்பதில் நீங்க நிச்சயமா பெருமை கொள்ளுங்க. இந்த இஸ்ரேலின் அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு, பயங்கரவாத நாடுகளுக்கு எதிரான வெற்றியில நீங்க ஒவ்வொருவரும் பங்கெடுத்திருக்கீங்க. அது நீங்க இன்னுமே நீங்க உணராம இருக்கீங்க. நீங்க ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டு கொள்ளுங்கள். 3 காரியம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 1, வலைதளங்கள். வலைத்தளங்கள்ல இஸ்ரேலியருக்கு ஆதரவாக வாதாடியது. இப்ப கூட சொல்றேன் பாத்தீங்களா, கமெண்ட்ல அல் ஜசீரா எழுதுறான் இந்தியா ஆயுதம் கொடுக்க சொல்லி. கமெண்ட் போடுறாங்க இந்தியாக்காரங்க, அப்படி தாண்டா கொடுப்போம், இன்னும் கொடுப்போம், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்கறாங்க. ஏகப்பட்ட கமெண்ட் அப்படி போயிருக்கு. அப்படி வலைத்தளங்களில் வாதாடுபவர்கள்
இந்த அரபிய இஸ்லாமிய மிகப்பெரிய உலகம் இஸ்ரேலுக்கு எதிராக வலைதளங்களில் கொண்டாடும் போது, ஆட்டம் போடும்போது, பொய் தகவல் பரப்பும் போது அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பது நம்பர் 1 உலகத்தில் இந்தியா தான் இஸ்ரேலுக்கு ஆதரவா. அதுல நீங்களும் ஒருவர். இரண்டாவது, சண்டை சமயத்தில் வேலையாட்கள் இஸ்ரேலுக்கு பத்தல. உலகத்தில் மிக அதிக வேலையாட்கள் அனுப்பிய நம்பர் 1 நாடு இந்தியா தான். தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்திலேயே அதிக வேலையாட்களை இஸ்ரேலுக்கு அனுப்பிய நாடு நம்பர் 1 இந்தியா. நமக்கடுத்து ஸ்ரீலங்கா, அதற்கடுத்து தாய்லாந்து வராங்க. இதற்கு இந்த வெளிநாட்டு வேலையாட்கள் இந்திய ஆட்களை அங்கே அனுப்புனதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் யோகிஜி. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாநிலங்கள் பண்றாங்க. மூன்றாவது, ஆயுத பாகங்கள். இன்னைக்கு காசா மண்மேடு ஆனதுக்கு இந்த ஆயுத பாகங்கள், வெடிப்பொருட்கள் காரணம். அது உலகத்துல 2வது கொடுத்த நாடு இந்தியா. 1வது அமெரிக்கா கொடுத்தாங்க, 2வது இந்தியா கொடுத்தாங்க. ஆக மொத்தம் இந்தியர்கள் என்பதில் நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். இஸ்ரேலின் வெற்றிக்கு பின்னணியில இந்தியா மிகப்பெரிய பங்காற்றிருக்கு, இந்தியர்கள் மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க. அதுல நானும் நீங்களும் ஒருவர் என்பது நமக்கான பெருமை. நிச்சயமா கடைசியா கிறிஸ்தவர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, வெடிப்பொருட்கள் இல்லாத ஆயுதம் பொம்மை. சண்டை சமயத்தில் மிக சரியான நேரத்தில் வெடிப்பொருளை கொடுக்க தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமா தோத்துருவாங்க. வெடிப்பொருள் இல்லாத ஆயுதங்கள் பொம்மைகள். நிச்சயமாக மத்திய அரசுக்கு ஓட்டு போடும்போது இஸ்ரேல் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்க பாரதிய ஜனதாவிற்கு நிச்சயம் ஓட்டு போடணும். சும்மா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நாங்க முட்டி போட்டோம், ஜபம் பண்ணிட்டோம், ஜபம் அதெல்லாம் எதுவுமே இங்க கிடையாது. ஜபம் செய்யாத, முட்டி போடாத நபர் தான் இஸ்ரேலின் பின்னணிக்கு மொத்தமா நின்று இருக்காரு. அவ்வளோ பெரிய உருவம். மோடிஜி இல்லாம இது எதுவுமே சாத்தியம் இல்லை. மோடிஜி கண்ணசைவம் இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லை. நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க முட்டி போடுறீங்க, ஜபம் பண்றீங்கன்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. அந்த மோடிஜி என்ற ஒரு மனிதர் தான் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக, இஸ்ரேலின் வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறார். இது நான் சொல்லல, இஸ்ரேல் முழுவதும் சொல்லுவாங்க. இன்னைக்கு பென்யமின் நெத்தன்யாஹூ சொல்றார், இஸ்ரேல் பிரதமர், நானும் மோடிஜியும் இஸ்ரேல்ல பிரதமருக்கு போட்டியிட்டால் மோடிஜி தான் வெற்றி பெறுவார், என்னை விட மிக பிரபலமாக இஸ்ரேல் உள்ளார் சொல்ற அளவுக்கு மோடிஜி துணிச்சலாக இத்தனை இஸ்லாமிய அரபிய நாடுகள் இருந்துமே இஸ்ரேலின் வெற்றிக்கு பின்னால் நின்றிருக்கார். அதனால உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல், மாநிலங்கள் ஓட்டு போடும்போது உங்களுடைய சுதந்திரம், நானும் அப்படிதான் இருக்கேன். இஸ்ரேல் தொடர்ச்சியாக வெற்றி பெற வேண்டும், கம்பீரமாக நிற்க வேண்டும் இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதத்துக்கு இடையே என்றால் நிச்சயமாக நீங்கள் மோடிஜிக்கு வாக்களிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். தொடக்க சொல்லியிருந்தேன் அந்த குட்டி பையன் யாருன்னு சொல்லி, அது வேறு யாரும் இல்லை, அடால்ஃப் ஹிட்லர், ஜெர்மனுடைய சர்வாதிகாரி. அந்த அடால்ஃப் ஹிட்லருடைய சிறிய வயது புகைப்படம் தான் அது. நன்றிகள்.